வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனலிருந்து இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னாங்க, நிறையா பேருக்கு வந்து பூ சைஸ் வரல, பூ கலர் வரல, எனக்கு அதிகமாக ஈல்டு வரல, நீங்கள் சொன்ன மருந்து அடிக்கிறோம் அப்படின்னு ஒரு 2-3 கமெண்ட் வந்து பார்த்துருந்தேன். நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு போரான் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வெள்ளை கலரில் பூ வந்து நல்லா ஷைனிங்காக வரும். ஒரு மைக்ரோ ஃபுட்டு நீங்கள் வந்து மேலே நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா எம்என் மிக்சர் மைக்ரோ ஃபுட்டு, அது வந்து நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கிங்க. இங்கிலீஷில் வந்து மைக்ரோ நியூட்ரண்ட் அப்படின்வாங்க, ஓகேங்களா. இது வந்து சில பேர் வந்து பழக்க தோசத்தில் மைக்ரோ ஃபுட்டுன்னுவாங்க. இது வாட் எவர், இது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா மேலே ஒரு 50 கிராம் நீங்கள் போட்டு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் செடியில் வந்து பூவோட தரம் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், 100க்கு 10,000 தடவை சொல்லணும்னு சொல்கிறேன், உங்கள் தோட்டத்தில் அந்த பூவோட வித்தியாசம் நல்லாவே தெரியும். அந்த தரம் மாறும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், பூ அதிகமாக வரும், ஃப்ளவர் வந்து நல்லா செட்டிங் ஆகும், ஓகேங்களா. அப்போது இந்த பூச்சி மருந்து நம்ம அடிக்கிற இந்த துளுருக்கு அடிக்கிற மருந்தும் பூவுக்கும் சேர்த்து அடிக்கிற மருந்தும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தனித்தனியாக, அதாவது புழுக்கு அடிக்கிற மருந்தும் நீங்கள் தனியாக கலந்துக்கிட்டு, பூ வர்றதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போரானோ இல்லை எம்என் மிக்சரோ இது தனியாக கலந்து நீங்கள் வந்து செடிக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், ஓகேங்களா. இதில் தனியாக கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, பூச்சிக்கு மருந்து அடிச்சுட்டு புழு பூச்சிக்கு நீங்கள் மருந்து அடிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எம்என் மிக்சரும் சேர்த்து வச்சு அடிங்க. தெர் இஸ் நோ இஷ்யூ ஃபார் தட். வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் எம்என் மிக்சர் அடிங்க. யாரெல்லாம் வந்து பூ எனக்கு வரல அப்படின்னு நினைக்கிறீங்களோ 2 தடவை அடிங்க. அப்போ செடியில் ஏதோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 2 தடவை அடிங்க, நிச்சயமாக உங்களுக்கு பூ செட்டிங்லாம் நல்லா வரும். பூச்சி மருந்தோடு சேர்த்து அடிக்கும்போது எம்என் மிக்சர் தனியாக கலந்து அதை ஒன்றா ஊற்றிக்கிங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட இறுதி பகுதியில் நிறைய ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். உதாரணம் பார்த்தீங்கன்னா தைமோதைசியம், ஓகே, டாட்டா கம்பெனியில் த்ரெட் கம்பெனியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மவுண்டோ, அதுக்கப்புறம் ஹிட்சல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்னா ஃபெப்ரோனில், இடிஎன்ஏன்னு சொல்லிட்டு அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விப்புல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் செட்டிங் பண்ணுறதுக்கும் ஃப்ளவர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் டபுள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது போரான் 20%. அந்த மாதிரி நிறைய மருந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ரெகுலராக நம்ம வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு மருந்து நம்ம வேலை செய்யுது அப்படின்னாலே அதுக்கு நம்ம தேவையான கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரோனில், லாம்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேந்தாலில் இருக்குது பேந்தாடிஸு, அதுக்கப்புறம் ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின்னு, இந்த மாதிரி தான் வேலை செய்யும். இதில் நிறையா பிராண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ ஷைனிங் வரணும், வெள்ளை கலரில் பூ வரணும், போரானு. அதுக்கப்புறம் ஃப்ளவர் அதிகமாக வரணும் அப்படின்னா மைக்ரோ நியூட்ரண்ட்டு. இன்னும் நமக்கு செடியில் வந்து நிறைய பிரான்ச் வரணும், நிறையா துளிர் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சல்ஃபர் சேர்த்துக்குங்க. சல்ஃபரோடு சேர்த்து நீங்கள் ஆல் 19 19 இதுதான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது சேர்த்துக்குங்க. இது ஒரு 50 கிராம், ஆல் 19 50 கிராமு, சல்ஃபர் 50 கிராமு, எமன் மிக்சர் 50 கிராமு, போரான் ஒரு 50 கிராம் சேர்த்து வச்சு அடித்து பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும். 10 லிட்டருக்கு 50 கிராம் வேணாமா, ஒரு 30 கிராம் போடுங்க. நீங்கள் 4 மருந்து நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் அடித்து பாருங்கள், துளிர் பூ இப்போ எப்படி செட்டிங் ஃப்ளவர் செட்டிங் ஆகுதுன்ட்டு நீங்களே கண்ணு கூட பார்க்கலாம். இப்போ நம்ம தோட்டத்தில் நேற்றுலாம் அடமழை, நல்ல மழை, தரமான மழை பெஞ்சிருக்கு, தண்ணியெல்லாம் நிற்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மழைக்கு கூட நம்ம செடியில் பூ பார்த்திங்கன்னா எப்படி நிற்குது. நான் சொல்கிறது வந்து 1000 கிலோ 100 கிலோ வருதுன்றது இல்லை. எனக்கு என்னென்னா இன்றைக்கி போகிற மல்லிகையோட ரேட்டு 800 900 1000 ரூபாய்க்கு 10 கிலோ பூ வந்தால் கூட 10,000 ரூபாய் இன்றைக்கி. நம்ம அப்படி தான் கணக்கு பண்ணி பார்க்கணும். 1 கிலோ பூ வரட்டுங்களேன் 1000 ரூபாய் இன்றைக்கி, 2 கிலோ பூ வரட்டுங்களேன் 2000 ரூபாய் இன்றைக்கி. அப்போது பூவே இல்லாத ஒரு தோட்டத்துக்கும் பூ வர தோட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு வந்து தொடர்ந்து பூ வரும், பூ இல்லாத நாளே கிடையாது.
குறைஞ்சது 1 கிலோ, குறைஞ்சது சொல்கிறேன் நான். அதுவும் ரேரு. எனக்கு பூ வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னா, நம்ம சொன்ன மருந்தை நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிங்க. கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்-16 கொடுங்க, ஃபேக்டாம்பஸ் கொடுங்க. 2த்தையும் இது ஒரு மூட்டை அது ஒரு மூட்டை வாங்கி சேர்த்து கூட நீங்கள் கொடுங்க, தாராளமாக தரலாம். நான் சொன்னது அளவு அதுதான், 2 கைப்பிடி ஒரு செடிக்கு. உங்களுக்கு வந்து சௌகரியம் இருந்தால் மாதத்தில் 2 தடவை கொடுங்க, இல்லை மாதத்தில் 1 தடவை கொடுங்க. எல்லாமே உங்களோட சௌகரியம் தான். ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்றது வந்து செலவினங்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், ப்ரொடக்ஷனை வந்து கொண்டு வரணும். சிலருடைய தோட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து பூ வர்றதில்ல. சிலர் வந்து அதீத பராமரிப்பு பண்ணி பூ கொண்டு வருவாங்க. சிலர் வந்து நார்மலைஸ்டு இது பண்ணி பூ கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு மூல காரணம் அந்த மண் அந்த வளம் நல்லா இருக்குன்றதுனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக பூ வந்துடும். சில இடங்கள் நமக்கு வந்து ஜக்லிங் பண்ணி தான் அதை கொண்டு வர ஒரு சூழல் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ நான் தோட்டம் இருக்குது, இந்த தோட்டத்தை சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கும் மல்லிகைப்பூவே வரல, யாருக்கும் பூவே வரல. எங்கள் பூ மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு பூ வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோங்கிறதுனால தான் மல்லியோட விலை வந்து டிமாண்டு வந்து அதிகமாகிடுச்சு, சப்ளை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. மார்க்கெட்டில் மல்லியே இல்லை. மல்லியெல்லாம் கொண்டு போனாங்கனாக்கா உனக்கு எனக்குன்னு சொல்லி அப்படியே அதை ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த பூ வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. பராமரிப்பில் வந்து ஏதாவது சின்ன முன்ன பின்ன இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, உதாரணம் பார்த்திங்கன்னா தைமோதேசியம் சரி, ஆல்ஃபா கார்டு சரி, அதுக்கப்புறம் ஃபெப்ரோனில் சரி, அப்புறம் பெந்தோடிஸு, மார்க்கரு, இதில் மாதிரி பிராண்ட்ஸ் கம்பெனி வர எல்லா கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 லிட்டருக்கு 20 ml நீங்கள் வந்து தாராளமாக போடலாம். 25 ml வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. நம்ம வாரத்துக்கு 2 தடவை பண்ணுறோன்றதுனால நம்ம 20 ml போட்டுக்குங்க. ஏன்னா அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது பூ வந்து பார்த்திங்கன்னா தரம் கெட்டு போகுது, பூ ஒரு மாதிரி காஞ்சி போயிடுது. அதனால் கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ இந்த ஃபிடா மாதிரி, ரொனோஃபின் மாதிரி எல்லாம் மருந்து இருந்தால் அதெல்லாம் ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 10 ml போடுங்க. ஏன்னா ஃபிடா, ரொனோஃபின்லாம் வந்து பார்த்தா ரொம்ப அதிகம், 3000 ரூபாய் 1 லிட்ரு. அதேமாதிரி ஃபிடாவும் பயங்கர காஸ்ட்லி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ml 10 லிட்டருக்கு 1 ml போடுங்க, மற்றதெல்லாம் ஒரு 20 ml போடுங்க. நேற்று வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸ்டாண்டர்டைஸ்டாக நீங்கள் வந்து மருந்து வாங்கணுன்னா பேந்தால், மார்க்கர், ரெனோஃபின், ஃபிடா தாராளமாக போங்க. கூட எம்என் மிக்சர் சேர்த்து அடிங்க, பூச்சி மருந்து புழு மருந்துக்கு. 2வது தடவை நீங்கள் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் எம்என் மிக்சர் சேர்த்து அடிங்க. நடுவில் வந்து எம்என் மிக்சரு, சல்ஃபரு, போரானு, என்பிகே 19 இது வச்சு அடித்து பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நம்ம சொல்கிற அந்த செய்முறையை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஒரு முரண் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியங்க. தண்ணி வந்து பராமரிப்பு, இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால பூவோட ப்ரொடக்ஷன் வந்து நார்மலாகவே குறையும் எல்லார் இடத்துலையும். ஆனால் விலை வந்து 1000 ரூபாய் போயிட்டுருக்கு. இப்போது சில மாவட்டங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் மேபி கூட போயிட்டுருக்கு. இங்கே வந்து 1000 ரூபாய் போயிட்டுருக்கு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மொக்குப்புழு வந்து இந்த மழை காலத்தில் வர்றது கொஞ்சம் சாத்தியம் குறைவு. ஆனால் இந்த மாதிரி இந்த பச்சை புழுலாம் வந்து டேமேஜ் பண்ணும், இலையெல்லாம் டேமேஜ் பண்ணும். நம்ம ஏற்கனவே இந்த 2-3 வீடியோ, 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும்போது அவசியப்பட்டால் 2 மருந்து அடிங்க, அவசியப்படலைன்னா ஒரு மருந்து அடிங்க. ஏன்னா பூ வர்றது கம்மியாகிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து மருந்து அடிக்கலை. முந்தானேத்து ஒரு மருந்து அடித்தேன், பட் இது வரைக்கும் இன்னும் மருந்து அடிக்கலை. பட்டு நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொக்குப்புழு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லா இடத்துலையும் பரவிடும்.
அப்போ நம்ம ஒரு மருந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா? இதுதான் நம்ம வந்து நம்ம தோட்டத்தை பராமரிக்க பண்ணும்போது எல்லாத்துக்கும் எல்லா வயலும் எல்லா தோட்டமும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா இடமும் காலம் சூழல் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து இதை பொறுத்து தான் நம்ம வந்து விவசாயத்தில் வந்து நம்ம பண்ணுறது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னா எப்படின்னா, எப்போ தேவை என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து அடிச்சு விட்றணும். இன்னும் 2 நாள் போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டோம்னா, ஒரு 10 கிலோ பூ வருது. ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி சமயங்களில் நான் வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ஒரு 200லேருந்து ஒரு 250 வரைக்கும் அந்த மாதிரி போகிற சமயத்தில், ஒரு 115 கிலோ நீங்கள் பூ ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய வருமானம் வந்து ரூ. 30,000 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000, 2000 முன்ன பின்ன இருக்கும். கூட இருக்காது, கம்மியாகணும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அக்டோபர், நவம்பர் மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதே 115 கிலோ நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், 50,000 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான். அப்போது ஒரு 100 கிலோ பூ, 115 கிலோ பூ வரணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 கிலோ பூவோ 2 கிலோ பூவோ எடுத்தாலே 30 நாளைக்கு 90, 100 கிலோ வந்துடும். அப்போ நம்ம இதுதான் நம்ம ஒரு கான்செப்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ நமக்கு எல்லா நாளும் பூ வராதுன்றது மல்லி விவசாய நண்பர்களுக்கு தெரியும். பூ வராதுன்றது தெரியும். அப்போ பூ வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்றத நம்ம இந்த வீட்டில் சொல்கிறோம். ஆக நம்ம இந்த விவசாய முறைகள் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கிடணும். நம்ம வந்து விவசாயம் மல்லி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த ஃப்ளவர்ஸோடுக்கு நிறைய என்ன சொல்கிறது பிராண்டில் வந்து இது இருக்குது, மருந்து இருக்குது. நம்ம தெளிவாக சொல்கிறது என்னென்னா, இது வந்து இப்போ நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க, நிறையா பேருக்கு நிறையா சிந்தனைகள் இருக்குது. நம்ம சொல்கிறது உறுதியாக சொல்கிறது இது தான். பேந்தால், மார்க்கர், ருனோஃபின், ஃபிடா, சல்ஃபர், போரான், ஜிப்ராலிக், எம்என் மிக்சரு இதுதான். ஜிப்ராலிக்கு இப்போ வேண்டாம். அதேமாரி கால்சியம் நைட்ரேட்டும் இப்போ வேண்டாம். கொஞ்சம் சம்மரில் கொடுக்கலாம். இது ரெண்டுமே வந்து சம்மரில் தரலாம். மற்றதெல்லாம் வந்து நம்ம இப்போ கொடுக்கலாம். இதை கூட நம்ம பூ வர்றதுக்கு என்ன பண்ணுறோம், எம்என் மிக்சர் கொடுத்தாலே பூ வந்துடும். பத்தலையா டபுள் கொடுங்க. சரி, இன்னும் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, அடுத்த வாரம் விப்புல் கொடுங்க. இதெல்லாம் வந்து ஃப்ளவரும் பிளான்ட்டும் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸு. அதேமாதிரி வெயில் காலம் வந்துருச்சிங்களா, எம்சி செட்டு, எம்சி எக்ஸ்ட்ரா இது கொடுங்க. இதுமாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூ தாராளமாக வந்துடும். நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம தோட்டத்தில் வர ஒரு பூ கூட சொத்தையே ஆகக்கூடாது. ஒரு பூ கூட நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கொண்டு போய் மார்க்கெட்டில் போடணும். இதுதான் நமக்கு தேவை. வர்றதில் வந்து ஒரு முக்கால்வாசி பூ நம்ம வந்து பலி பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 25% வர பூ எடுத்து நம்ம வரல அப்படின்னு சொன்னோம்னா வராது. வந்த பூ நம்மளால் காப்பாற்ற தெரியலனா கஷ்டம். அதனால தான் வாரத்துக்கு 2 மருந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. பனிக்காலம், வெயில், மழை காலத்தில் பூ கம்மியாக வரும், செலவு கம்மி பண்ணணுங்கிறதுக்காக தான் வாரத்தில் ஒரு மருந்து சொல்கிறது. இது எல்லாத்துக்கும் நடைமுறை சாத்தியம் அப்படின்னா பண்ணுங்கள். இல்லை இப்போ எனக்கு வந்து பாருங்கள், வாரத்துக்கு ஒரு மருந்து பிளான் பண்ணேன், நல்லா பூ வந்துருக்குது, அருமையாக கட்டியிருக்குது. எனக்கு நம்ம கண்ணுக்கே தெரியல. க்ளோஸ்அப்பில் பார்த்தோம்னா எல்லா செடியிலும் பச்சை கலரில் அரும்பு வந்துன்னு இருக்குது. ஏற்கனவே வந்த பூவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 மொக்கு பிடித்திருக்குது. அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. விட்டால் நம்ம இருக்கிற மொத்த பூவையும் காலி பண்ணி விட்ருவோம். மொத்த பூவையும் காலி பண்ணி விட்ருது. நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது வந்து எப்படி பண்ணிக்கிட்டேன், எப்போ மருந்து அடிச்சு விட்ருவோம் அப்படின்னு அடிச்சு விட்டேன். ஏன் அடிச்சு விட்டேன் அப்படின்னா, இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 டேங்க் நான் அடிக்கிறேன்னு வச்சுங்க, எனக்கு வந்து 20 டேங்க் தேவைப்படுது இல்லைங்களா? ஒரு 20 டேங்க் நான் அடிக்கும்போது எனக்கு வந்து ஒரு 2000 செலவாகுதுன்னு வச்சுங்க. இந்த 2000 எனக்கு எப்படி ரிகவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். நமக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு வச்சிங்களேன், 4 கிலோ பூ வந்ததுன்னு வச்சுங்க, 4000 ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு. செலவெல்லாம் எடுத்தாச்சு, 2000 லாபம் வந்துருச்சு எனக்கு. ரேட் அப்படி போகுதுங்க. இது எல்லாம் நம்ம கொஞ்சம் கால்குலேட்டிவ் பண்ணிவிட்டு தான் நம்ம மருந்து வந்து வாங்கி அடிக்க போகிறோம்.
நிறைய பிராண்ட் இருக்குதுங்க. நிறைய இது இருக்குது, என்ன சொல்கிறது, நிறைய கெமிக்கல் பேரெல்லாம் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி பேந்தால் பிராண்டு, மார்க்கர் பிராண்டு, ரொனோஃபின் பிராண்டு, ஃபிடான்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐடிஏன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, இது மாதிரி மருந்தெல்லாம் வாங்குவாங்க. டாட்டா கம்பெனியில் வர போரான் வாங்குவாங்க. அப்புறம் ஸ்டெயின்ஸ் கம்பெனியில் வர எம்என் மிக்சர் வாங்குவாங்க. நான்லாம் அப்படி தான். டாட்டா கம்பெனியில் வர போரானும், ஸ்டெயின்ஸ் வர எம்என் மிக்சரு, அப்புறம் இது சல்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அப்படி தான். சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கொசாமில்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, கொசாமில்னு. இப்படி தாங்க நானும் வாங்கி அடிக்கிறது. இதெல்லாம் வாங்கி அடித்து பாருங்கள், நிச்சயமாக தெர் இஸ் குட் ரிசல்ட் ஃபார் எவ்ரி ஒன். இதை ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இது யாருக்கு தேவைன்றது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, நம்ம சேனலில் வர செய்தி நல்லா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன்.